அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மாதம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கான பலன் இன்றைக்கி தான் நம்ம அனுபவிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஃபாத்திமா சிஸ்டர், எஸ். வலைக்கும் சலாம். யார் ரெடியாக இருக்கீங்கன்னு சொன்னீங்க? ஜன்னத் சிஸ்டரா? எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எஸ் சிஸ்டர், ப்ரொசீட். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொருத்தரா பண்ணுங்க, சரிங்களா? ஒவ்வொருத்தங்களா நீங்க சொல்லுங்க மேம்க்கு. ஐ கால் அவுட் நேம்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரிண்ட் அவுட் எடுத்தீங்களா உங்களுக்கு கொடுத்த கேக்குக்கானது? நான் பிரிண்ட் அவுட் எடுக்கல மேம். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஓகே, நான் இமேஜ் பார்த்துட்டு அப்படியே நான் கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் மேம். ஓகே, வேறு ஃபோன் இருக்கா ஏதாவது? அதில் எடுத்து வச்சுருந்தீங்களா இல்லை மைண்டில் வச்சுக்கிட்டீங்களா? மைண்டில் தான் மேம் வச்சுருந்தேன். அப்பப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எனக்கு நான் இது அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டேன் மேம். மெமரியில் ஃபுல்லாக ஏற்றிட்டு அப்படியே டெக்கரேஷன் பண்ணேன் மேம். ஓகே ஓகே ஃபைன், இன்ஷால்லா. ஓகே, ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளனேஷன். இது உங்களுக்கு இமேஜ் வந்ததுக்கப்புறம் உடனே உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மேம். ஏன்னாக்கா நம்ம சின்ன சின்னதா பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்மளை நம்பி ஒருத்தவங்க இத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை நம்ம நல்லபடியா பண்ணணும். நம்மளை நம்பி இதை கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் நல்லபடியா பண்ணி காட்டிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு மேம். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமே ரொம்ப அழகாக இருக்குது. லைக் மற்றவங்க மாதிரி எனக்கு ஈஸியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, இந்த கலர் பிடிச்சிருக்கு, ஸோ அந்த மாதிரி சொல்லாமல் ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பாரக்கல்லாஹ் ஃபீ இல்மிகா ஃபீ ஹயாத்திகா. அல்ஹம்துலில்லாஹ். எஸ், ப்ரொசீட். மேம், எனக்கு கேக் சாக்கோ ட்ரஃபிள் கேக் மேம். ஓகே, நான் 3 லேயர்ஸா கட் பண்ணேன் மேம். 3 லேயர்ஸா கட் பண்ணிட்டு பேஸ் மேம் சொல்லி கொடுத்த மாதிரி சாக்லேட் ஸ்பாஞ்ச் செஞ்சுட்டு அதை 3 லேயர்ஸா கட் பண்ணிட்டு சுகர் சிரப்ல டிப் பண்ணிட்டு அதுக்கு பிறகு சாக்லேட்டும் விப்பிங் கிரீமும் அதை ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி மெல்ட் பண்ணி ஐசிங் க்ரம் கோட்டிங்க்கு கொடுத்தேன் மேம். 3 லேயர்ஸா கட் பண்ணிட்டு 3 தான் எல்லாத்துக்குமே க்ரம் கோட்டிங் கொடுத்துட்டு இதுல ஒரு பைப்பிங் பேக்லயும் ஒரு விப்பிங் கிரீம்ல ஒரு கேக் ஜெல் மேம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த ஜெல் யூஸ் பண்ணணும்னு அந்த ஜெல் யூஸ் பண்ணி ப்ளூ கலர், கிரீன் கலர், எல்லோ கலர், ரோஸ் கலர் எல்லா கலர்லயும் மிங்கிள் பண்ணி பைப்பிங் பேக்ல வச்சுட்டேன் மேம். அதை நீங்க கொடுத்த அந்த இமேஜ் அதே மாதிரி கொடுத்துட்டேன் மேம் நான். எஸ் எஸ், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. இஸ் குட். பைப்பிங் பேங்க் அந்த இதோட இன்ச் என்னன்னு தெரியுமா? அந்த நாஸ்ட்ரிலோட இன்ச்சு 2D நாசில்ல சின்னது மேம். 2N நாசில்னு சொன்னாங்க மேம். ஓகே ஓகே ஃபைன். இது கூட வேற ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? கப் கேக் அது சாக்லேட் ஸ்பாஞ்சில் செஞ்சதுனால இது வெனிலா கப் கேக் செஞ்சிருக்கேன் மேம். நான் வெனிலா ஸ்பாஞ்சில் கப் கேக் செஞ்சிருக்கேன் மேம். ஒன்றுத்துக்கும் ஒரு நாசில் யூஸ் பண்ணி செஞ்சேன் மேம். தெரியுது, லைக் அதில் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இதில் ஒவ்வொரு இதுலேயுமே கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம் மேம், ஆமாம் மேம். அது பையன் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதனால டெக்கரேஷன்லாம் கலைஞ்சிருச்சு. நோ இஷ்யூஸ். அதுதான் இமேஜஸ் நம்மக்கிட்ட இருக்குல்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது. அல்லாஹ் பாரிக். ஸோ கலர்ஸு இப்போ இந்த டிசைனில் நம்ம அதிகமாக கேட்குறதே இல்லைன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை ரெப்ளிகா பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அந்த ஃபீல் எப்படி இருந்தது? நீங்களாவே ஒன்று பண்ணினா என்ன பண்ணணும்னு நினச்சி வச்சுருந்தீங்க? மேம், நான் ஒரு வீடு மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருந்தேன் மேம். ஒரு வீடு மாதிரி சின்னதா கேக்லயே கேக் 2 பேஸ் கொடுத்தீங்கன்னாக்கா கீழே பேஸ் ரவுண்ட் ஷேப்ல போட்டு அதுல படிக்கட்டுல கட் பண்ணி பேஸ் மேல வீடு மாதிரி வச்சு அதுல ஒரு கிரவுன் வச்சுட்டு ஏவி பேக்கிங் அகாடமி
நாங்கள் நிறைய ஆக்சுவலாக நான் சூஸ் பண்ணேன். பட் மேம் வந்து ஷி வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் தட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் பேர்டன் கொடுக்கக்கூடாது, டைம் வேறு நீங்கள் கம்மியாக தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்து பார்த்து சூஸ் பண்ணாங்க. ஃபைன் அல்ஹம்துலில்லாஹ். எப்படி மேம் வந்து சொன்னாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே இப்படிதான் இருக்கணும், இப்படி நாங்கெல்லாம் செஞ்சோம், நீங்களும் அதனால சொன்னாங்க மேம். அதுக்கு தகுந்த மாதிரி நான் அதை மைண்ட்ல வச்சிருந்தோம். அதை நான் வந்து வீடியோஸ் அப்பப்ப அப்டேட் அதை போட்டு போட்டு பார்த்துட்டே இருந்தேன். அது அப்புறம் நீங்க இந்த கேக் கொடுக்கவும் எனக்கு ஈஸியா இருந்த மாதிரி இருந்தது மேம். ஓகே மேம் வந்து இது கொடுத்துட்டாங்க, நல்லா நம்மளுக்கு லேசாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஃபைன். கட் பண்ணி காமிக்க முடியுமா? வெயிட் போட்டு காமிங்க ஃபஸ்ட்டு, அண்ட் தென் கட் பண்ணி அந்த லேயர்ஸ் காட்ட முடியுமா? காட்டுறேன் மேம், காட்டுறேன் மேம். மீன்வைல் அதர்ஸ்மே நீங்கள் வந்து வெயிட் மிஷின் அஸ் வெல் அஸ் உங்களுடைய நைஃப்ஸோடைய ரெடியாக இருங்க. பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை ரெடியாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா வேறு ஃபோனில் ஏதாவது அந்த இமேஜ் இருந்தது அப்படின்னா அந்த இமேஜை சென்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அதை ஷோ பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட கேக்கும் காட்டும்பொழுது எந்த அளவுக்கு அந்த ரெப்ளிகா இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும் வீடியோவில். மேம் எஸ், இங்கே கிளார் அடிக்குது. ஓகே, என்ன நம்பர் வருது? 1397 1400 கிராம் வருது மேம். ஓகே நான் 1 கிலோ கேக் தான் மேம் பண்ணேன். ஓகே ஓகே ஃபைன். ஸோ மேம் சொன்ன மாதிரி இந்த போர்ட் வெயிட்டு ஸோ இதெல்லாமே கழிச்சா நமக்கு வந்து ஓரளவுக்கு அட்டைன் பண்ணிட்டோம் இல்லையா? ஓகே ஃபைன் அல்ஹம்துலில்லாஹ். போர்ட் வெயிட் வந்து 200 கிராம் இருந்தது மேம். ஓகே ஓகே ஃபைன், ரொம்ப அழகாக இருக்குது மேம். கட் பண்ணட்டுங்களா? எஸ் எஸ். மேம் தெரியுதுங்களா? எஸ், லுக்கிங் கார்ஜியஸ். ஆக்சுவலாக இது சாக்லேட் கேக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பிகாஸ் அவுட்டர் கலருக்கும் உள்ளார இருக்கிற கலருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக அதை கவர் பண்ணியிருக்கீங்க. அல்லாஹும்ம பாரிக். தேங்க்ஸ் மேம். ஓகே ஃபைன். ஓகே ஃபைன் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே மேம். எஸ், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் மார்னிங் ஷிஃப்ட் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பட் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எஸ், அந்த லேயர்ஸ் இது எல்லாமே ஓரளவுக்கு தெரியுது. நைஸ். எஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ரெயின்போ தீம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை ரெயின்போ கேக் அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் இதே மாதிரி தான் கலர்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைன் அல்ஹம்துலில்லாஹ். எனிதிங் எல்ஸ்? வேறு ஏதாவது சொல்லணுமா? இல்லை மேம். ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மேம். லீவ் ஆகாதீங்க, இதிலே இருங்க. பிகாஸ் ஃபைனலாக நமக்கு வந்து ஃபீட்பேக் செஷன் இருக்கும். எஸ் ரவுஷிஃபா சிஸ்டர், ப்ரொசீட் பண்ணுங்கள். வீடியோ ஆன் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனும் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு க்யூட்டாக ரொம்ப பிடிச்ச கேக், ஒன் ஆஃப் த கேக்கு நான் செலக்ட் பண்ணதுலே. கப் கேக்ஸ் எல்லாமே அந்த கேக்கோடைய ஷேப்பே மறைச்சிக்கிச்சு. கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்க முடியுமா? இல்லைனா தனியாக கூட எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம நெக்ஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். Wait a minute, ma'am. Yeah, sure.
நெக்ஸ்ட்டு சையத் அலி ஃபாத்திமா சிஸ்டர் ரெடியாக இருங்க. ஓகே மேம். எஸ் ப்ரொசீட். எனக்கு கொடுத்த கேக் வந்துட்டு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்துருந்துச்சு மேம். நான் வந்துட்டு இது 1 kgல வந்துட்டு சர்க்கிள் டின் யூஸ் பண்ணி நான் மேக் பண்ணியிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் 3 லேயர்ஸா வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மேம். நெக்ஸ்ட் வந்துட்டு சுகர் சிரப் போட்டு விப்பிங் கிரீம்ல ஒயிட் சாக்லேட்டு செர்ரி அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் மேம். நெக்ஸ்ட் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மில்க் மெய்டும் இதுல வந்துட்டு நான் பாட்டம் லேயருக்கு போட்டிருக்கேன் மேம், 1 டேபிள் ஸ்பூன் போல. நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்ட் லேயர் சுகர் சிரப், சேம் ப்ரொசீஜர் அதே மாதிரி செர்ரி ஒயிட் சாக்லேட்லாம் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன் மேம். நெக்ஸ்ட் தேர்ட் லேயர் இது பண்ணி க்ரம் கோட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துட்டு மெயின் ஐசிங் பண்ணிட்டு எனக்கு டபுள் கலர் வந்துட்டு எனக்கு கொடுத்த கேக்ல வந்து இருந்தது மேம். ஒன்று வந்துட்டு எல்லோ கலர் அண்ட் சென்டர்ல வந்துட்டு கிரீன் கலர் மாதிரி. இது வந்துட்டு ஸ்டார் ஷேப் கேக், ஆனால் சன்ஃப்ளவர் தீம்ல வந்துட்டு நான் மேக் பண்ணியிருக்கேன் மேம். ஃபுல்லாகவே 2M நாசில் ஸ்மால் நாசிலில் வந்துட்டு ஃபுல்லாகவே எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சென்டர்ல கிரீன் கலரும் அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கேன். ஐஸ்க்கு வந்துட்டு சாக்லேட் கனாஷால ஐஸையும் லிப்ஸும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் அதுலேயும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சீக்ஸ்க்கு வந்துட்டு செர்ரி பழம் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் மேம். ஐஸோட அந்த ஐரிஷ்க்கு வந்துட்டு நான் ஒயிட் சாக்லேட் சாக்கோ சிப்ஸ் வந்து வச்சிருக்கேன் மேம் உள்ள. நெக்ஸ்ட் எனக்கு அந்த பாட்டம்ல வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தது மேம், கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ். அது வந்துட்டு ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு இன்னும் டெக்கரேட்டிவா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் கப் கேக்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன் மேம். ஸ்டார் கப் கேக் வந்துட்டு சர்க்கிள் லைனர் யூஸ் பண்ணி ஸ்டார் கப் கேக் வந்துட்டு மேக் பண்ணேன் மேம். எல்லா கப் கேக்குமே ஸ்டார் வந்துட்டு இது பண்ணி கட் பண்ணி அதை டெக்கரேட்டிவ் பண்ணியிருக்கேன் மேம். ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டு அப்புறமேட்டுக்கு நம்மளுடைய லோகோ தீம் அதெல்லாமே ஆட் பண்ணி கேக் வந்துட்டு ஹனிபீலாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் மேம். சன்ஃப்ளவர் தீம் மாதிரிங்கிறதுனால ஹனிபி பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து அது இது பண்ணியிருக்கேன் மேம். அப்புறம் பால்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு ஆக்சுவலி கேக் மேலே வந்துட்டு இந்த தீம்ல கொடுக்கலான்னு வச்சிருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இது கொடுத்த டிட்டோவா இருக்கணுங்கிறதுனால நான் இது சைடில் வந்துட்டு இந்த கப் கேக்ஸ்லாம் வந்துட்டு வச்சு டெக்கரேட்டிவ் கொடுத்தேன். என்னோட கேக் வெயிட் வந்துட்டு டோட்டலாக 1050 வந்திருக்கு மேம். வெயிட் பார்த்தேன், அதில் போர்டோட வெயிட்டே 162 கிராம் இருந்துச்சு. 1 minute மேம். ஹலோ மேம். எஸ் ப்ரொசீட். ரொம்ப ஜூமில் கொண்டு போகாதீங்க, கொஞ்சம் தூரமாக வச்சிங்கன்னா தான் எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். எஸ் 895. இது வந்துட்டு அந்த சர்க்கிள் இதில் பாதி இது வந்துட்டு இந்த ஸ்டார் ஷேப்புங்கிறதுனால இது கட் பண்ணிடுறதுனால வெயிட் வந்துட்டு ரெடியூஸ் ஆயிருக்கு மேம். இந்த இடம் எல்லாமே கட் பண்ணதுனால. ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க ஸ்டார் இதுலேயே உங்களுக்கு வந்து 1 kg அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து பேக் பண்ணி இல்லைனா ஒரு லேயர் அந்த மாதிரி ஆட் பண்ணி அந்த வெயிட் அட்டைன் பண்ண வச்சுடுங்க இன்ஷால்லா. ஓகே மேம், இன்ஷால்லா. ஓகே ஃபைன், அல்ஹம்துலில்லா. ஸோ சொல்லுங்க. ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. லைக் எனக்கு பேசுகிறதுக்கே எங்கள் டைம் இல்லை. ஸோ எதுவுமே நான் கேட்கவே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு டாப் டு பாட்டம் கம்ப்ளீட் ப்ரிப்ரேஷன், உங்களுடைய ப்ரிப்ரேஷன் தெரியுது இதிலே. ஸோ 2 கேக்ஸு அலாங் வித் த கப் கேக்ஸு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இது வரைக்கும் லைக் யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் எந்த பேட்சுமே இந்த மாதிரி ஸ்டார் ஷேப் இந்த மாதிரி ஷேப்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ யூ ஆர் த ஃபர்ஸ்ட், அல்ஹம்துலில்லா. ஸோ பாரக்கல்லாஹ் ஃபீல் மிக்க ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேக்கு ஆக்சுவலாக இது நான் செலக்ட் பண்ணதுலேயே, மேம் செலக்ட் பண்ணதுலேயே
ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது எப்படி அட்டைன் பண்ணுவாங்க, நம்ம உருவம் மேக் பண்ணலாமா? ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம ரிசர்ச்லாம் பண்ணி, ஓகே நம்ம வி ஆர் கோயிங் டு ஈட் எனிவே அப்படிங்கிற மாதிரி நான் ஃபைனல் டெசிஷனுக்கு வந்து செலக்ட் பண்ண கேக் இது. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுடைய கேக் பற்றி எல்லாமே டாப் டு பாட்டம் சொல்லிட்டீங்க. எனக்கு கேட்கவே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ பேக்கிங் பவுடருக்கும் பேக்கிங் சோடாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் சொல்லலாம். மேம் ரெண்டுமே வந்துட்டு சோடியம் பைகார்பனேட் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். இது வந்துட்டு கேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைசிங் ஏஜென்ட்டா வந்துட்டு யூஸ் பண்றாங்க மேம். பேக்கிங் சோடா வந்துட்டு கேக்குக்கு வந்துட்டு அந்த நல்லா உப்பி வரதுக்காக பேக்கிங் சோடா வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம் உப்பி வரதுக்காக. பேக்கிங் பவுடர் அந்த சாஃப்ட்னஸ் அந்த மாதிரி இது கொடுக்கும். அதுவுமே ரைசிங் ஏஜென்ட்காக நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, எது பெஸ்ட் ஆக்சுவலாக? பேக்கிங் சோடா பெஸ்ட்டா, பேக்கிங் பவுடர் பெஸ்ட்டா? பேக்கிங் பவுடர் தான் மேம் பெஸ்ட். ஓகே ஃபைன், அல்ஹம்துலில்லாஹ். நார்மலாக ரவுண்டு ஸ்கொயர் செய்கிறதுக்கும் இந்த ஸ்டார் செய்கிறதுக்கும் என்னென்ன ட்ரபுள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? என்ன கஷ்டமாக இருந்தது உங்களுக்கு? மேம் ஒன்ஸ் அகைன் மேம். இல்லை, ஷேப் சொல்கிறேன். சர்க்கிள் ஆர் ஸ்கொயர் தானே யூஸ்வலாக நம்ம பண்ணுறோம். அதுக்கும் இந்த ஸ்டார் கொண்டு வரதுக்கும் என்ன ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? என்ன நல்லா கஷ்டமாக இருந்தது? கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததா ஏதாவது? எஸ் மேம், நான் வந்துட்டு சர்க்கிள் டின் யூஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நார்மலா எப்பயுமே லேயர் கட் பண்ணி க்ரம் கோட்லாம் பண்ற மாதிரி பண்ணிட்டு பேப்பர்ல வந்துட்டு ஸ்டார் ஷேப் நான் வந்துட்டு டிரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்ச்மெண்ட் பேப்பர்ல மேல வந்துட்டு க்ரம் கோட் பண்ணதுக்கு அப்புறம் மேல அப்படியே அதை வந்துட்டு பிளேஸ் பண்ணி அந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த பீசஸ் எல்லாமே அந்த ஷேப்க்கு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மேம். அல்ஹம்துலில்லாஹ் வந்துருச்சு மேம். இதெல்லாம் ஈஸியா தான் மேம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பயந்தேன், ஆனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கேக் வந்துட்டு பண்றேன் மேம். ஷேப் வேற ஷேப்ல. ஓகே ஃபைன், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். Barakallahu feel Mika. Yes, you can switch off the video. Well done, well done. Thank you ma'am. Assalamu alaikum. Walaikum assalam. Is next sister ready? Syed Ali Fatima sister. Please don't waste time. யார் ரெடியாக இருக்கீங்க? ஃபாத்திமா சிஸ்டர், ஹபீபா சிஸ்டர், எஸ் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோ ஆன் பண்ணுங்கள். ரொம்ப பிரைட்டாக ஆக்சுவலாக கிளாரிட்டியும் நல்லா இருக்குது உங்களுடைய மற்றவங்களோடதோடைய. உங்கள் வீட்டில் வைஃபை இருக்கா? இருக்கு மேம். ஓகே, மேபி தட் குட் பி த ரீசன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்க்குறேன். நீங்கள் இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என் ஃபோனை வந்து எல்லாருமே நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் அப்லோட் பண்ண வீடியோ போய் பாருங்கள். அதில் நான் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. நான் என்னென்னலாம் ஜூம் பண்ணி நோட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ அப்போ பார்க்கும்பொழுது உங்களது ஜூம் பண்ணி கூட ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். I was very much impressed. Okay, let's proceed பண்ணுங்க இன்ஷால்லா. எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. என்னோட நேம் சேதலி ஃபாத்திமா மேம். வெரி குட். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ வந்து எனக்கு வந்து பேக்கிங் மேல ரொம்ப ஆர்வப்பட்டு வந்தேன். நான் இப்போ வந்து நான் +2 முடிச்சிருக்கேன். என்னுடைய பொண்ணுடைய ஆசைனால இப்போ நான் பிபி இருக்கேன் மேம். பாரக்கல்லாஹ் ஃபீல் மிகா, ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு இந்த அகாடமி ஒரு அறிமுகப்படுத்துறது வந்து எனக்கு டி ஸ்பாட்ல இருந்து ஒரு உஸ்தாதா வந்து சரிபா புகாரி சிஸ்டர்கிட்ட வந்து என் பொண்ணு வந்து படிச்சுட்டு இருந்தாங்க அவங்களுடைய அகாடமியில. அப்போ ஒரு உஸ்தாதா இருந்தாங்க. அவங்க மூலமா தான் நான் அந்த ப்ரௌனி கிளாஸ்க்கே அட்டென்ட் பண்ணேன். ஓகே. எப்போ வந்து நான் அந்த ஸ்டேட்டஸ் போட்டாலும் அவங்க எனக்கு வந்து ஹார்ட் போடுவாங்க. நான் அவங்ககிட்டயே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். உங்க மூலமா தான் இதே நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு. இன்ஷால்லா துவா செய்யுங்க அப்படின்னு. அவங்களுக்கும் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த இதை அறிமுகப்படுத்தி வச்சதே அவங்க தான். அவங்களுக்காக இன்ஷால்லா துவா செய்யுங்க. இன்ஷால்லா இன்ஷால்லா. ஓகே, ஷோர். ஃபீட்பேக் செஷனை ஃபஸ்ட்டே முடிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கு தனி டைம் இருக்கும். இப்போ நீங்கள் கேக் பற்றி சொல்லலாம்.
வந்து ரெட் வெல்வெட் கேக்கும் எனக்கு கொடுத்தது. ஓகே. வந்து ஹைட்டா இருக்கிறனால நான் வந்து 1 கேஜி பண்ணியிருக்கேன் மேம். 1/2 கேஜி 1/2 கேஜியா 3 6 லேயர் நான் கட் பண்ணிருக்கேன். மாஷா அல்லாஹ் எனக்கு வந்து 6 லேயருமே அல்ஹம்துலில்லாஹ் கரெக்டா வந்துச்சு. நான் ஒன்றும் வீடியோ எடுத்து தான் வச்சிருக்கேன் மேம். கரெக்டா வந்துச்சு. நான் வந்து கரெக்டா பண்ணியிருக்கேன். 6 லேயர்லயுமே வந்து ஒவ்வொரு லேயருக்கும் வந்து சுகர் டிப் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து சீஸ் கிரீம் ஃப்ராஸ்டிங், விப்பிங் கிரீம் வந்து 2யும் ஆட் பண்ணி அந்த கிரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன், மில்க் மெய்ட் ஆட் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து 5 லேயருக்குமே நான் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஃபுல்லா வந்து பிங்க் கலர் வந்து கலர் யூஸ் பண்ணி விப்பிங் கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். மேல வந்து கொஞ்சம் டார்க்கா வந்து கொடுத்துருக்கேன். ஒயிட் சாக்லேட்டும் விப்பிங் கிரீமும் சேர்த்து டார்க் பிங்க் கலரா கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து இந்த லோட்டஸ் பிஸ்கட், இந்த டோனட்லாம் வந்து வீட்லயே பண்ணினேன். அதே மாதிரி இந்த சாக்லேட்டுமே நான் வீட்லயே கப் கேக்ல வந்து டிசைன் ரொம்பலாம் பண்ணல. சும்மா லைட் டிசைன் கொடுத்து மேல வந்து குட்டி குட்டி ஜெம்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன். உள்ளாக்க வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து பிளாக்கும் ஒயிட்டும் யூஸ் பண்ணிருக்கேன் மேம். இது எங்க வீட்டுல பூத்த ரோஸ் மேம். இன்னைக்குன்னு எனக்கு கரெக்டா கொடுத்துருச்சு. ஸோ லக்கி. எஸ். இது என்னோட கேக்குடைய வெயிட் வந்து 1985 சம்திங் வந்துச்சு மேம். போர்டோட வெயிட் வந்து 147 வந்துச்சு மேம். ஓகே, ஃபைன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இது எக்லெஸ் கேக்கா இல்லை எக் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கீங்களா? எக் ஆட் பண்ணி தான் மேம் பண்ணியிருக்கேன். ஓகே. எக்லெஸ் கேக்கும் எக் போடுற கேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? எக் போடலன்னா அதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்கும்? மில்க் மெய்ட் ஆட் பண்ணி தயிர் ஆட் பண்ணி செய்யணும் மேம். அதோடைய நான் ஒரு நாள் செஞ்சதில்லை மேம், அதனால எனக்கு அந்த இது தெரியல மேம். ஓகே. ஓகே, ஃபைன். நோ ப்ராப்ளம். ஏன்னா கஸ்டமர் சிலர் வந்து பியோர் வெஜிடேரியனாக இருப்பாங்க. ஈவன் எக் தே வில் நாட் டேக். இல்லைன்னா சிலருக்கு அது அலர்ஜிக்காக இருக்கும். அதனால் அதுவுமே ரெடியாக இருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மேம். ஓகே, ஃபைன். எனக்கு இதில் டோனட்ஸு ஓகே. அது நம்ம தான் பண்ணியிருப்போம்னு தெரியும். பட் பிஸ்கெட்ஸ் முதற்கொண்டு அதில் எப்படி இருந்ததோ ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக ரெப்ளிகா பண்ண மாதிரியே இருந்தது. அந்த பிஸ்கெட்ஸாக இருக்கட்டும், அந்த இதுவும் சாக்லேட்ஸ் எல்லாமே நீங்களே பண்ண அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆமாம் மேம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். லாலிபாப்ஸாக இருக்கட்டும். ஸோ அதில் எப்படி இருந்ததோ அதை அப்படியே நீங்கள் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் தூரமாக வச்சு காட்டுங்க. எனக்கு கம்ப்ளீட் வியூ வந்து நீங்கள் ரொம்ப கிட்ட வைக்கிறதுனால எங்களுக்கு தெரியாது. எஸ். ஒருத்தவங்களுடைய மொபைல் பொறுத்து அந்த விசிபிலிட்டி மாறும். ஸ்டாண்டு அது ரொட்டேட் பண்ண முடியுமா? ரொட்டேட் பண்ணி காட்ட முடியுமா? அதில் என்ன எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி காட்ட முடியுமா? ஓகே. இது டாப் என்னோட பொண்ணு செஞ்சு தந்தாங்க மேம். அது அப்படிங்களா? ஸ்கூல் விட்டு வந்து கொஞ்சம் அவசரமா பண்ணல. அது சரியா அவங்கனால அந்த ஒயிட் கலர்ல கொடுக்க சொன்னேன், அதை அவங்களால பண்ண முடித்தான்ட்டாங்க. ஓகே, ஓகே. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கும்பொழுது ஹோல் ஃபேமிலி அதில் உழைச்சா தான் அது வந்து முன்னுக்கு வரும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. சல்லா லேசாக்கி தருவேன். யூஆர் வெரி லக்கி. அல்ஹம்துலில்லாஹ். கப் கேக்ஸ் ஒரு வாட்டி காட்டுங்க. கப் கேக்ஸ். எஸ். அந்த பேக்கேஜிங் ஆக்சுவலாக நீங்கள் ஆல்ரெடி இன்டர்னல் ஆர் சம்திங் ஆல்ரெடி நீங்கள் கப் கேக்ஸ் பண்ணும்பொழுது நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த கப் கேக்ஸோடைய அந்த அவுட்டர் லேயர் அந்த இது இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் நம்ம அகாடமியோடைய லோகோ யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இம்ப்ரெசிவ். ஃபைன் அல்ஹம்துலில்லாஹ். அந்த கோகனட் ட்ரீயாக இருக்கட்டும், உங்களுடைய ரோஸ், இது லைஃப் லாங் மெமரி ஆகிடும் சின்ஸ் இட்ஸ் கெட்டிங் ரெக்கார்டட்.
வெரி லக்கி. ரொம்ப அழகா இருக்கு. அவனுக்கே வந்து ரெட் வெல்வெட் பண்ணையிலே ஒரு ரெட்டு பூத்து இருந்துச்சு மேம். என்னால அதை கட் பண்ணி கொண்டு வந்து வைக்க முடியல. இன்னைக்கு கட் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சிட்டேன் மேம். கரெக்டா இருக்கும் அப்படின்னு, காம்பினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு. எஸ் அஃப்கோர்ஸ் கலர் கூட மேட்ச் ஆகுது. நான் அதுதான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அல்லாஹும்ம பாரிக் அல்லாஹும்ம பாரிக். தேங்க்யூ ஸோ மச் கேர்ள்ஸ். கொஞ்சம் பேர் ஆக்டிவாக இருந்து ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறீங்க. மற்றவங்களையும் மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த குணமும் ரொம்ப நல்லது. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ ஸோ மச். யூ கேன் சுவிட்ச் ஆஃப் த வீடியோ. நெக்ஸ்ட் யார் ரெடியாக இருக்கீங்க? ஹதீஜா சிஸ்டர், ஃபாத்திமா சிஸ்டர், ஹபீபா சிஸ்டர். எஸ் ஹபீபா, ஹதீஜா சிஸ்டர் ப்ரொசீட். மேம் ஒன்னே ஒன்று சொல்லிக்கலாமா? தாராளமாக நிறைய சொல்லிக்கலாம், ஒன்று மட்டும் இல்லை. இன்னைக்கு வந்து என்னுடைய பையனுடைய பர்த்டேலாம் நான் வந்து கொண்டாடுறது இல்லை. வந்து அது ஒரு 2-3 அதெல்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணினது. இப்போ இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேக் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லல, எனக்கு வந்து அது ஒரு சந்தோஷமா தான் இருக்கு மேம். எல்லாரும் பிரியாணி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் கேக்கே பண்ணித்தரேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாவ், மாஷாலா மாஷாலா. எனக்கு தெரியாது ஆக்சுவலாக அதை செலிப்ரேஷன். இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு கேக்கு போல எனக்கு 7 கேக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நானே என்னுடைய மனசுல இது பண்ணிக்கிறேன். ஆனா நான் பர்த்டே எல்லாம் நான் கொண்டாடுறது கிடையாது. அவனுமே வந்து வேணாமா அப்படின்னு சொல்லியாச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவனே வேணாமா, கேக்லாம் வேணாம் அப்படின்ட்டு. அதனால நானும் வந்து அது பெரிய இதா எடுத்துக்கல. இன்னைக்கு வந்து அதை நினைச்சேன்னு பண்ணல. இன்னைக்கு என்னுடைய டாஸ்க்கு அதை நினைச்சு பண்ண. இன்னைக்கு அதே டைம் வந்து இன்னைக்கு அதுவும் செட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். வெரி குட் வெரி குட். நிறைய ஹாப்பி